வணக்கம். நம்ம இன்றைக்கி ரீசனிங்லேருந்து இன்றைக்கி ஒரு கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு ரொம்ப ஈஸி தாங்க. இந்த கணக்குக்கு இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. x² - x = y. சரிங்களா? ஆக்சுவலி இந்த ஃபார்முலா நானாக தான் எழுதியிருக்கேன். இதுக்கு என்ன லாஜிக்னா, மேலே என்ன நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 3, 8, 10, 2, 1. சரிங்களா? இந்த நம்பரை அதே ஸ்கொயர் பண்ணி அதே நம்பரால் மைனஸ் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றுமே லாஜிக் இல்லை. இப்போ பாருங்களேன், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். அந்த 3 மைனஸ் பண்ணால் கீழே 6 வந்துடுது பார்த்தீங்களா? அந்த லாஜிக் தான். இப்போ பாருங்கள், 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. அதே 8ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா 56 வந்துடுச்சு பார்த்தீங்களா? அந்த லாஜிக் தாங்க இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக நம்ம ஆன்சருக்கே போயிடலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் 5 எடுத்துக்கோங்களேன். 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25ன்னு வரும். சரிங்களா? 25ஓட அதே 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 20ன்னு வரும். இப்போ கீழே இங்கே 20ன்னு வந்துருச்சா? அப்போ அதுக்கு ஆன்சர் சி. 5 நம்ம எடுத்தது கரெக்டு தான். தேங்க்யூ.